வணக்கம் அன்புக்குரியவர்களே, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். உலகமெங்கிலும் இருந்து யூதர்கள் கடந்து வருவார்கள் என்கிறது பைபிள் தீர்க்க தரிசனம். உலகத்தினுடைய நாலா பாகத்திலிருந்தும் மூலை முடுக்கிலிருந்தெல்லாம் யூதர்கள் கடந்து வருவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள் என்கிறதும் தீர்க்க தரிசனம்தான். மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்பதும் தீர்க்க தரிசனம்தான். அதன் பிரகாரம் நம்முடைய இந்தியாவிலிருந்து பாருங்க, அந்த ஏப்ரல் 23 கடைசியாக இருக்கின்ற மனாசே கோத்திரத்து மக்கள் 250 பேர் இஸ்ரேலில் இந்தியாவை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட்டும் மதிப்புக்குரிய மோடி அவர்களும் அதை அனுமதித்திருக்கிறார்கள். யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்து போகிறோமே அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவர்களுக்கு இல்லை. சொந்த நாட்டிற்கு போனா போதும் என்கிற அந்த குக்கி இன மக்கள், மனாசே கோத்திரத்து மக்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். இது பைபிளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துடைய ஒரு பகுதி. ரெண்டாவது இன்னொரு பகுதி என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரேல் யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறது, ஜெயித்து கொண்டிருக்கிறது. இது இரண்டாவது விஷயம். பாருங்க, அவுட்டரில் இருக்கிற யூதர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்தாலும் அங்கே அந்த நாடு நிம்மதியாக இல்லை, அவர்கள் யுத்தத்தில் இருக்கிறார்கள். மூன்றாவது விஷயம் உங்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய பார்டர்ஸ், எல்லைகள் விரிவாகி கொண்டே போய்கிறது. இந்த மூன்று விஷயங்களும் தீர்க்க தரிசனம்தான். மூன்று விஷயங்கள் என்று சொல்லும் பொழுது, சிதறிப்போன யூதர்கள் திரும்ப நாட்டுக்கு வருதல். இரண்டாவது விஷயம், இஸ்ரவேல் யுத்தங்களிலே ஜெயித்து நின்று கொண்டிருக்கின்ற காட்சி. மூன்றாவது, இஸ்ரேலுடைய பார்டர்ஸ், எல்லைகள் விரிவடைந்து கொண்டு போகின்ற அந்த விஷயம். இந்த மூன்று விஷயங்களை வைத்தே நீங்கள் உங்கள் மனதில் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. ஆல்ரெடி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் சரியாக இருக்கும். இஸ்ரேலிருந்து UAEக்கு போனோம்னா 2600 கிலோமீட்டர் தூரம், 2600 கிலோமீட்டர் தூரம் தாண்டித்தான் இஸ்ரேலிலிருந்து UAEக்கு போக முடியும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இவ்வளவு தூரம் கடந்து சென்று இஸ்ரேல் தன்னுடைய இராணுவ தளவாடங்களை, டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஏன் UAEயில் அமைக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே இதுவும் ஒரு தேவ திட்டமாக இருக்கும் என்று நாம் யூகிக்க முடிகிறது. மொத்தத்தில் UAE என்று சொல்லும் பொழுது 7 அரபு நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பாகும். UAE, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்று அதனுடைய அர்த்தம். எமிரங்கிற வார்த்தையில் இருந்தால் எமிரேட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை திரும்பும். எமிரங்கிறது ஒரு அரேபிய வார்த்தை. கமாண்டர், அரிஸ்டோக்ரேட் அல்லது மோனார்ச் என்று அதனுடைய அர்த்தம். இந்த அர்த்தங்கள் எல்லாமே ஒரு ஆளுநர், அதிகாரி, மேல் உயர்ந்தவர், மேலானவர், ஆளுமை தன்மை கொண்டவர் என்கிற அந்த பதங்களில் இந்த எமிர்ங்கிற வார்த்தை குறிக்கும். ஸோ UAE மக்கள், அந்த முன் மக்கள், பூர்வீக மக்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, பைபிளில் காணப்படுகின்ற ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் என்கிற ஒரு பெண்மணியை பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய மனைவி தான் அவர்களும். இவர்கள் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது கோபிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ தேவதூதன் இந்த ஆகாரை சந்தித்து ஆகாருக்கிட்ட சொல்கிறாரு, உன் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குது, நீ வீட்டுக்கு போய் அந்த குழந்தையை பெற்றெடு, ஆபிரகாமோடு கூட சாராளோடு கூட ஐக்கியமாயிரு, அடக்கமாயிரு என்று சொல்லி அங்கே தேவதூதன் அறிவுரை சொல்லி அனுப்புகிறார். அப்படி அந்த அறிவுரையை கேட்டு திரும்ப ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்த ஆகார் அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு இஸ்மவேல்னு பேருன்னு ஆண்டவரே சொல்றாரு. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இஸ்மவேலுங்கிற பேர் நீ வைக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் தான் சொல்றார். தேவனாகிய கர்த்தரால் கட்டளையிடப்பட்ட அந்த வார்த்தை தான் இஸ்மவேல் என்கிற. ஸோ அதன் பிரகாரம் அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், இஸ்மவேல் என்று பெயரிடுகிறார்கள். இந்த இஸ்மவேலுக்கு 12 பிரபுக்கள் பிறக்கிறார்கள். அந்த 12 பிரபுக்களில் 2 பேருக்கு பேர் என்று நம்ம பார்க்கும் பொழுது, மாசா பிரபு, இன்னொன்று கேதார் பிரபு என்று நாம் வேதத்திலே காண்கிறோம். நாம் 12 பேருக்கு பேரையும் சொல்லலை. இந்த UAE வட்டாரத்தில் வந்து குடியிருந்து பெருகி கொண்ட மக்கள். ஸோ இஸ்மவேலுடைய வம்சத்திலே வருகின்ற 12 பிரபுக்களில் 2 பிரபுக்கள் இந்த இடத்தை வாழ்ந்து அதை என்ன செய்தார்கள், அனுபவித்து தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். அந்த 2 பேர் யாரு? கேதார் பிரபுன்னு பைபிளில் வரும்.
அப்புறம் இன்னொருத்தவங்க மாசா பிரபு என்று சொல்லி. ஸோ இவர்கள் இந்த 2 பிரபுக்களுடைய வம்சம்தான் நாம் முதல்ல சொன்ன இந்த UAE என்று சொல்லப்படுகின்ற இந்த 7 நாடுகளை உள்ளடக்கிய அந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறவர்கள். பார்த்தீங்களா, பிபிலிக்கல் ஃபேக்ட், இது பிபிலிக்கல் ஹிஸ்ட்ரி. அப்போ இந்த காலகட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆகாரை சந்தித்த அந்த காலத்தில் இஸ்லாம் என்கிற ஒரு மதம் இல்லை. பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அங்கே கிறிஸ்தவத்தையும் இந்த மக்கள் தழுவி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப் இருக்கிறது. கிறிஸ்தவத்தையும் இந்த அரேபிய மக்கள் தழுவி கொண்டார்கள், கலந்து வாழ்ந்தார்கள் என்கிற அந்த ப்ரூஃப் அது கிபி 1400 கண்டெடுக்கப்பட்ட ஒரு கிராஸ், கல்வெட்டு கிராஸ் ஒன்று அகழ்வாராய்ச்சி வழியாக கிடைத்திருக்கிறது. அப்புறம் சர்ச் இருந்ததாக அங்கே அடையாளங்கள் இருக்கிறது. பரியல் சைட் என்று சொல்லும் பொழுது அடக்கம், இறந்த கிறிஸ்தவ மக்களை அடக்கம் செய்த அந்த தடயங்களும் அங்கே கிடைத்திருக்கிறது. பாருங்கள், இது எங்கே கிடைச்சிருக்குது? அபுதாபி, பனியாஸ் ஐஸ்லாண்ட். அபுதாபியில் பனியாஸ் ஐஸ்லாண்டுங்கிற அந்த பகுதிகளை இந்த UAE மக்களுடைய அந்த ஜீனியாலஜிக்கல் பேக்ரவுண்டு நம்ம பார்க்கும்பொழுது இன்னும் காலப்போக்கில் பழக்க வழக்கத்தில் ஈசாக்கினுடைய வம்சமும் இஸ்மவேல் வம்சமும் சற்று கலந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. டிசெண்டன்ட் ஆஃப் ஐசக் அண்ட் இஸ்மேல் என்கிற டைட்டிலும் வரலாறும் அங்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்போ டிசெண்டன்ட் ஆஃப் ஐசக் அண்ட் இஸ்மேல் பீப்புள் அப்படின்னு வரும்போது அதுக்கு இன்னும் மொத்தமாக சேர்த்து ஒரு டைட்டில் இருக்குது. என்ன டைட்டில் தெரியுமா? செமிட்டிக் கசின்ஸ். செமிட்டிக் கசின் என்று சொல்லும் பொழுது சேம் வம்சத்தாரால் பேசப்பட்ட மொழிகளை பேசி ஒன்றோடொன்று கலந்து கொண்ட உறவுகள் அப்படிங்கிற நிலையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்க தகவல்கள். இந்த கேதார் பிரபு என்கிறவர் அந்த அரபு மொழியிலே மாறும்பொழுது கதார் அப்படின்னு வரும். எனக்கு தோணுது கத்தார்ங்கிற வார்த்தை கேதார்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் பிரிந்திருக்கக்கூடும் என்பது என்னுடைய ஒரு 90% யூகமாக இருக்கிறது. அதனால் கத்தார் என்கிற அந்த வார்த்தை நிச்சயமாக கேதார் என்கிற அந்த பெயரிலிருந்து பிரிந்திருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. மாசாங்கிற பேர் பார்த்தீங்களா, அப்போவே இருக்குது. பார்த்தீங்களா, கிமு 1850. இப்போ உங்களுக்கு மாசான்னு சொன்னால் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஞாபகம் வருங்க. கூல்ட்ரிங்க்ஸ் கிடையாது, ஆனால் மாசாங்கிற பேர் அப்போவே இருக்குது. ஸோ இந்த கேதார் மற்றும் மாசா குரூப் ஆஃப் பீப்புள், இஸ்மவேல் வம்சங்கள் இந்த UAE பகுதியை ஆக்கிரமித்து கொண்டார்கள். ஆகையினால ஜீனியாலஜிக்கல் லைனில் பார்க்கும்போது இந்த யூதர்களுக்கும் இந்த அரபிய மக்களுக்கும் ஒரு சொந்தம் இருக்கிறது, ஒரு பந்தம் இருக்கிறதை காண முடிகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த நாளில் இஸ்ரேலும் UAEயும் இணைந்து ஈரானை மேற்கொள்ள துணிந்து நிற்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. இந்த இஸ்மவேல்ங்கிற பேர் ஆண்டவர் தான் வைக்க சொன்னார். இஸ்மவேல் என்று சொன்னால் காட் ஹியர்ஸ் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். கர்த்தர் கேட்கிறார் என்று அதனுடைய அர்த்தம். மேலும் வரலாற்றில் இந்த கேதார் ட்ரைப், குவாரிஸ் ட்ரைப் என்றும் அடுத்தொரு பிரிவாக பிரிந்தும் வரலாற்றில் தென்படுகிறார்கள். UAEக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்கிறதுக்காகவே இஸ்ரேலுடைய அயன் டோம் சிஸ்டம் UAEக்கு வந்திருக்கிறது. இதை பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களும் UAEனுடைய பிரசிடென்ட் ஷேக் முகமது அவர்களும் இணைந்து செயல்படுத்துகிறார்கள். யமன் நாட்டில் சொகோட்ரா அண்ட் அப்துல் குரி என்கிற அந்த பகுதியிலும் இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் கோஆபரேஷன் சென்டர் அமைந்திருக்கிறது. சில அரபு தலைவர்கள் இஸ்ரேலுக்கு துணை நிற்கிறார்கள் என்று நாம் இங்கு பார்க்க முடிகிறது. 1919 சவுதி அரேபியாவில் இருந்த மன்னர் இஸ்ரேலுக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார். அவர் பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதத்தையும் எழுதினார். எதற்காக? இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாகட்டும், இந்த உலகத்தின் 4 பாகத்தில் சிதறி கொடுக்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் உள்ளே வரட்டும், அதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு அன்றைக்கு இருந்த கிங் ஃபைசல் அவர்கள் பெரிய அளவில் கடிதங்களை எழுதினார்கள். அவர்கள் எழுதின கடிதத்தில் ஒரு சில வார்த்தைகளை இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது.
இதில் ஆறு சென்டென்ஸ் இருக்குது. அதில் நாம் 6வது சென்டென்ஸை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கம்ப்ளீட் கோஆபரேஷன், குட் வில் அண்ட் ஹார்மோனி பிட்வீன் த ஜூஸ் அண்ட் அரேப்ஸ். அரேபிய மக்களுக்கும் யூதர்களுக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக முழுமையான ஒத்துழைப்பும் இணக்கமும் எங்களாலே உண்டாகிறது. அடுத்த வார்த்தை எழுதுறாரு பாருங்க. அரேப்ஸ் அண்ட் ஜூஸ் ஆர் கசின்ஸ் இன் ரேஸ் அப்படிங்கிற வார்த்தையை அதை எழுதுறாரு. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அரேபியர்களும் யூதர்களும் ஒரே குடும்ப இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லி கிங் ஃபைசல் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது 1919 பிரியமானவர்களே, ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவம் நிறைந்த ஒரு வார்த்தையை அன்றைய சவுதி அரேபியாவினுடைய மன்னர் எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியம் பார்த்தீங்களா. இன்னும் அவருடைய வார்த்தைகள் பாருங்க. டீப்பஸ்ட் சிம்பதி ஆன் த சியோனிஸ்ட் மூமெண்ட். இந்த சியோனிஸ்ட் மூமெண்ட் மேலே எங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் இருக்கிறது. அதன் வழியில் யூதர்கள் உள்ளே வரட்டும் அப்படிங்கிற அந்த அடுத்த வார்த்தை. we will wish the Jews a most hearty welcome home அப்படின்னு எழுதுறாரு. யூதர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டுக்குள்ளாடி வருகிறத நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் என்று அதனுடைய அர்த்தம். டாக்டர் வெய்ஸ்மேன் ஹாஸ் பீன் கிரேட் ஹெல்ப்பர் இன் அவர் கேஸ். அப்போ அந்த சியோனிய சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் தான் டாக்டர் வெய்ஸ்மேன் அவர்கள். அந்த வெய்ஸ்மேனை பற்றி கிங் ஃபைசல் சொல்லும் பொழுது, இவர் எங்களுடைய விஷயத்தில் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தவர் என்கிற விஷயம். 1919 இப்படி கிங் ஃபைசல் அவர்கள் யூதர்களுக்கு ஆதரவாக பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு கடிதங்கள் எழுதி தன்னுடைய சகோதரத்துவத்தையும் அன்பையும் யூதர்களுக்கு வெளிப்படுத்தினார்னு சொன்னார். ஆச்சரியமாக இருக்கிறது. அரேபிய மக்களாலே பெரிய சில நன்மைகள் இஸ்ரவேலுக்கு கிடைத்திருக்கிறது என்பதையும் இந்த நாளிலே நாம் ஊர்ஜிதம் செய்ய முடிகிறது. அயன்டோம் பாதுகாப்பு அமைப்பை UAEக்கு இஸ்ரேல் அனுப்பியுள்ளது. இஸ்ரேல் படைகள் கூட அங்கே UAEயில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். முதல் முறையாக UAEயில் இஸ்ரேல் படைகளை நிறுத்தியுள்ளது என்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் வளரும், இஸ்ரேல் விரிவடையும், கடைசியாக இஸ்ரேல் 3ஆம் தேவாலயம் கட்டும், அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை உண்டாகும், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற விஷயங்கள் நிச்சயம் நடக்கப் போகிறது என்பதை நாம் ஊர்ஜிதம் பண்ண முடிகிறது. சிந்தியுங்கள். பைபிளில் சொல்லப்பட்ட பிரகாரம் நிச்சயமாக உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நன்றிகள் பிரியமானவர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.